இந்த உலகத்தில் முஸ்லிம்களின் இதயத்துடன் இணைந்த 2 புனித நகரங்கள் உள்ளன. மக்கா மதினா. ஒவ்வொரு முஸ்லிமின் கனவும் இந்த புனித நிலத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த நகரங்களின் வரலாறு எப்படி ஆரம்பமானது தெரியுமா? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அரேபியாவின் பாலைவனத்தில் வெறிச்சோடிய ஒரு இடம் இருந்தது. அங்கு தண்ணீர் இல்ல, மனிதர்கள் இல்ல. அல்லாவின் கட்டளையின்படி இப்ராஹிம் நபி அவர்கள் அவரது மனைவி ஹாஜராவையும் மகன் இஸ்மாயில் அவர்களையும் அந்த பாலைவனத்தில் விட்டுச் சென்றார். தண்ணீருக்காக தவித்த ஹாஜரா அம்மையார் சஃபா மற்றும் மர்வா மலைகளுக்கு இடையில் ஓடினார்கள். அப்போது அல்லாவின் அருளால் ஜம்சம் தண்ணீர் தோன்றியது. இன்று வரை அந்த நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பின்னர் இப்ராஹிம் நபி மற்றும் இஸ்மாயில் நபி இருவரும் சேர்ந்து கட்டினார்கள் காபா. இதுதான் இஸ்லாமின் மிகப் புனிதமான இடம். உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் இன்றும் இதை நோக்கித் தொழுகின்றனர். காலம் கடந்து மக்கா ஒரு பெரிய நகரமாக மாறியது. ஆனால் மக்கள் சிலை வழிபாட்டில் மூழ்கியிருந்தனர். அந்த நேரத்தில் முஹம்மது நபி அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள். 40 வயதில் அவர்களுக்கு வஹீ அருளப்பட்டது. குர்ஆன் இறங்க ஆரம்பித்தது. நம் இறைத்தூதர் நபி அவர்கள் மக்களை ஒரே இறைவனை வணங்க அழைத்தார்கள். ஆனால் மக்காவின் தலைவர்கள் எதிர்த்தார்கள். முஸ்லிம்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் அடக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாமை விட்டுவிடவில்லை. பின்னர் அல்லாவின் கட்டளையின்படி நபி அவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் மதினா நகரத்திற்கு புலம்பெயர்ந்தனர். இதுவே ஹிஜ்ரா. இது இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான தருணம். மதீனாவில் முதல் இஸ்லாமிய சமூகம் உருவானது. அங்கே கட்டப்பட்டது மாஸ்ஜித் நபவி. அந்த நகரம் சமாதானம், சகோதரத்துவம், நீதியின் மையமாக மாறியது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு கான்குவெஸ்ட் ஆஃப் மெக்கா நடந்தது. நபி அவர்கள் அமைதியாக மக்காவிற்குள் நுழைந்தார்கள். காஃபாவில் இருந்த சிலைகள் அகற்றப்பட்டன. மக்கா மீண்டும் ஒரே இறை வழிபாட்டின் மையமாக மாறியது. இன்று மக்கா மற்றும் மதீனா இஸ்லாமின் இதயம். ஒவ்வொரு முஸ்லிமின் கனவு. ஒரு நாள் அந்த புனித நிலத்தை பார்க்க அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தருவானாக. ஆமீன்.